இன்னைக்கு செகண்ட் ரவுண்டில் ஃபஸ்ட் மேட்ச். ஸோ பிபிசி அதிரை வர்சஸ் வீகன் ஸ்டார் ராசிபுரம். டாஸ் வின் பண்ணால் பிபிசி அதிரை. சரி, ராசிபுரம் பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க. 5 ஓவர். ஃபஸ்ட் ஒரு பவர் பிளே 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஸோ பிபிசி அதிரை இங்கே பேட்டிங், வீகன் ஸ்டார் பவுலிங். ஆஃப் சைடில் ஒரு ஃபுல் டாஸு, லோ டாஸு இல்லை வர்றதுக்குள்ளே பாலை போட்டாங்க. ஃபஸ்ட் பாலில் ஒரு 2 ஓடி எடுத்திருக்காங்க. ஹைட்டாக போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகலன்னு நினைக்கிறேன். பேக் 2. ஓப்பனிங் பேரில் எந்த சேஞ்சும் இல்லை. போன மேட்ச் மாதிரி இந்த மேட்சும் பிரகா பொள்ளாச்சி அவர் இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஸ்ட்ரைக்கிங் இல்லை, போன மேட்ச் ஸ்ட்ரைக்கிங் இல்லை அவர் இருந்தார் சரண். ஸோ அவர் இப்போ நான் ஸ்ட்ரைக்கில். பாபு இங்கே ஒரு வேரியேஷன் பவுலர், உடன் ஒன்லி பவர் பிளே போடுறதுக்கு. ஷாட் அகெயின். 3 பாலையுமே ஆஃப் சைட்லேயே கரெக்டாக பிளேஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இது ஓடிடுவான்னு பார்த்தா ஓடிடுச்சு. ஸோ முதல் பவுண்டரி வருது இங்கே பிரகா பேட்டில் இருந்து பிபிசி அதிரைக்காக. ஸ்விட்ச் இட் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். குட் ஸ்டாப். பாதி கிரவுண்டுக்கு போயிட்டாரு. டாட் பால் அவுட் சைட் ஏஜ். ஐயோ, அடிச்சிருந்த அவுட். அது லேட்டாக தான் ரியாக்ட் பண்ணார். சரண் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்திருக்கணும். சரண் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நான் ஸ்ட்ரைக். லாஸ்ட் ஒன் மோர். ஸ்லோயராக ஃப்ளைட்டடாக லெக் கட்டர். டாஸாக வாங்கிடுவார் நினச்சா வாங்கல. டாட் பால் 2 எந்தி ஓவர். ஒரு ஓவர் முடிவில் ஸ்கோர் 9 வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். பிபிசி அதிரை. அரவிந்த் பவுலர். லோட்டாஸ் பம்ப் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஓவர்லையும் ஒரு பவுண்டரியை கொண்டு வர பிரகாதனோட பேட்டில் இருந்து. குட் ஷாட், குட் ஸ்டார்ட். சுவிட்சுக்கான ட்ரை பாடி லைனில் ஓடிட்டாங்க. ஆனாலும் லெக் பை சிங்கிள். கட் ஷாட். கேப்பில் போயிருக்கேன். கண்டிப்பாக 2 ஓடுவாங்க நினைக்கிறேன். 2 அலவுடு. சரியா படல. குத்தி கட்டாயிச்சு அந்த பக்கம். இந்த பக்கம் திரும்ப நின்னார் நினைக்கிறேன். நல்ல த்ரோ. 2 ஓட்டாங்க. ஷார்ட் ஸ்லாட்டில் இருந்தால் பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி மிட் விக்கெட் ரீஜனில். முதல் பவுண்டரி ஒரு பால் நல்லா மிடில் பட்டு வந்திருக்குன்னு சொல்லலாம் இந்த டோர்னமெண்ட்டில் சரணுக்கு. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 22. விக்கெட் லூஸ் பண்ணல இப்போ வரைக்கும் பிபிசி அதிரை. நல்ல ரன் ரேட்னு சொல்லலாம். 11 ரன் ரேட்டு. பாபு வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன். ஓட் ஷாட். ஸ்லாட்டில் இருந்த பந்து வெளியே போதா உள்ள போதா, வெளியே போதா உள்ள போதா, வெளியே. ஸோ நேருக்கு நேராக விண்டுமே இருக்குது. ஸோ பிரகா ஸ்லாட்டில் இருந்த பந்து கரெக்டாக அடிச்சாருன்னு சொல்லலாம். பெரிய பவுண்டரி ரீஜன். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். முத்துப்பாண்டியை தொடர்ந்து இன்னைக்கு இந்த டோர்னமெண்ட்லேயே நேருக்கு நேராக அடித்தா 2வது 6 பிரகா பேட்லேருந்து. பின்னாடியும் ஸ்டாப் பண்ணல நினைக்கிறேன். ஓடிடுமா போல. ஆனாலும் 3 ஓட்டாங்க. பைஸில் 3 ரன். ஸோ ஒரு 6 தொடர்ந்து ஒரு 3 ஓடி எடுத்திருக்காங்க. ஷார்ட் ஸ்லாட்டில் இருந்துச்சு. கையில் தான் போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த முறை. துப்பாண்டி நல்லா டேக்கன். முதல் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. ஸ்லாட்டில் போட்டு லாங் ஆஃப் அவுட் ஆகியிருக்காரு வினு பாப்பச்சன் பேட்ஸ்மேன். லெக் கட்டர் பாடி லைனில் போட்டு திருப்பினார் வெளியில். ஒன் மோர் குட் டெலிவரி ஃப்ரம் பாபு. கெயின் டாட் பால். திரும்ப பக்கமாக போட்டார். ஒரு இன்டெலிஜென்ட் டெலிவரி ஃப்ரம் பாபு. கெயின் டாட் பால். ஒயிட் லைன் வரைக்கும் இழுத்தாருன்னு சொல்லலாம். ஸோ கன்சிக்யூட்டிவ் 3 டாட் பால்ஸ். நல்ல கம்பேக். அந்த முதல் பால் 6க்கு அப்புறம் பாபு. 3 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 31. ஒரு விக்கெட்லேருந்து 10 ரன் ரேட். பிரதாப் அவரே சட்டத்தை கையில் எடுத்துருக்காருங்க. ஸோ பிரகா போன மேட்ச் இந்த மேட்ச் ரெஸ்பான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. போன மேட்ச் சேசிங்கில், இந்த மேட்ச் பிளேயிங் ஃபர்ஸ்ட்டில். ஒயிட் டாட் பால் தான் சொல்லியிருக்காங்க. ஒயிட் கொடுக்கல போன பால். ஒரு ஷார்ட் ஸ்லாட்டில் இருந்த பந்து. சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கன்.
ஸோ பிரகாத்தனோட விக்கெட் லூஸ் பண்ணி வெளியே போகிறாரு. நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வருது. வெல் பிளேட். ஜெபஸ்டின் நியூ பேட்ஸ்மேனாக உள்ள 1-2 டவுனில் பெரிய லெவலில் விட்டு இல்லை. நேராக ஸ்ட்ரைட்டாக லாங் ஆனில் சிங்கிள் ஃப்ரீ பால். நல்லா திருப்பிட்டார் ஒயிட் லைனில் போட்டு. 1 more டாட் பால். சரியா பாட்டில் இப்போ வரைக்கும் வினுக்கு. வெல் பால் ஃப்ளைட்டடா லெக் பை சிங்கிள். வெல் பால் 1 more கட்டர். ஸோ கேட்டு வாங்கி போட்டதுக்கு நல்லாவே போட்டார்னு சொல்லலாம் பிரதாப். 4 ஓவர் முடியல. ஸ்கோர் 34. 4 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 3 ரனில் போட்டு போயிட்டார் இந்த ஓவரை பிரதாப். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு முத்துப்பாண்டி இங்கே லெஃப்டி. 1 more லெஃப்டி ஓவர் த செம்ஸ்லேருந்து போன பால் வீடு. வெல் பால் ஸ்லாட்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு. படலை சுத்தமாக இப்போ வரைக்கும். ஃபுல் டாஸ் ட்ரான்ஸ்ஃபார். ஸோ 6 ரொம்ப நேரம் கழிச்சு வந்திருக்குன்னு சொல்லலாம். சுத்தமாக படாமல் இருந்துச்சு. அவருக்கு நல்லா படுற மாதிரி எடுத்துகிட்டு வந்து ஒரு ஃபுல் டாஸ் பாலை மிடில் ஆஃப் த பேட்டில் போட்டு கொடுத்துருக்காரு முத்துப்பாண்டி. ஸோ கம்பேக் கொடுக்குறாரு பார்க்கலாம் இங்கேருந்து. குட் ஷாட். போய் கையை வச்சிட்டாரு. ஃபாஸ்ட்டாக போயிருக்கலாம் நேராக. சிங்கிள். ஐயோ ஒரு ஷார்ட் பால் முன்னாடி லென்த்தில் 5 அண்டரில் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வருத்தப்படுவார் கண்டிப்பாக. லோட்டா சாயா வாங்கிட்டாரு. சான்ஸ் ஃபார் 6. 1 more 6. இந்த மாதிரி ஜெபஸ்டின் பேட்டில் இருந்து போன ஓவர் ஃபுல்லாகவே டாட் ஆயிடுச்சு. ஒரு 10 ரன்னாக கொண்டு வந்துருக்கணும் பிரதாப் ஓவரில். அப்போ தான் ஓரளவுக்காவது கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக இன்னும் நல்லா கான்ஃபிடண்ட்டாக போட முடியும். 50 ரன்னுக்குள்ளே இருந்துச்சுன்னா ப்ரெஷராகவே போடுற மாதிரி இருக்கும் பவுலர்ஸ். லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஆண்டர்லேயே போயிடுச்சு இந்த பாலும். பைஸில் சிங்கிள் டு என் தி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ஸோ மொத்தமாக முதல் இன்னிங்ஸ் முடிவில் 49 ஆடி இருக்காங்க. 50 ரன் டார்கெட் ஃபார் வீக்கெண்ட் ஸ்டார் ராசிபுரம். ஓப்பனிங் பவுலர் இங்கே ஸ்ரீனி ஃபார் பிபிசி எதிரே. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சிவலிங்கம் ஆன் ஸ்ட்ரைக் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷனில். வெல் பால் ஃபுல் பேஸில் எடுத்து வந்து கரெக்டாக க்ரீஸ் லைனில் போட்டிருக்காரு. ஸ்டார்ட் வித் டாட் பால். பாசிட்டிவ் ஸ்டார்ட் இங்கே பிபிசி. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சிவலிங்கம் ஆன் ஸ்ட்ரைக். நான் ஸ்ட்ரைக்கில் ரஞ்சித். ஸோ ஒன்லி பவர் பிளேயர் அதை போடுறதுக்கு ஸ்ரீனி பட்டுக்கோட்டை ஸ்ரீனி. ஒரு ஃப்ரீ ஸ்விங் லெக் ஸ்டம்பில் வலிச்சாருன்னு சொல்லலாம். ஸோ முதல் பவுண்டரி வருது இங்கே. கிடச்சிச்சு ரூம் கிடச்சிச்சு. கரெக்டாக எடுத்தார் பேட்டில். ஷாட். ஸ்லாட்டில் இருந்த பந்து வித்தை மிஸ் பண்ணிட்டாரு. 1 more பவுண்டரி. 1 bounce பவுண்டரி. ஸோ கொஞ்சம் முன்னாடி விழுந்துருச்சு. விட்டில் போட்டாருன்னு சொல்லலாம். ரூம் கிடச்சிச்சு. நல்ல டேக்கர். ஸோ ஸ்டெப் அவுட் பண்ணார். லாஃப்டட் ஆட பார்த்தாரு. ஸோ அது வந்து இங்கே மிட் ஆஃபே கிளியர் பண்ணல. ஏந்தி தான் விட பார்த்தாரு. அடிச்சிருந்தா கிளியராக இருக்கும். ஸ்லாட்டில் தான் இருந்துச்சு. அவர் அடித்த ஷாட்டை கரெக்டாக எடுக்க முடியல. பிரதாப் இங்கே நியூ பேட்ஸ்மேனா. நல்ல பால் லெக் ஸ்டம்ப் லைனில் டாட் பால். போன பால் வீடு. லோட்டாஸாவே வாங்கிட்டாரு. அங்கே வச்சுட்டாங்க ஃபீல்டர் மேலே. சரவணன். ஐயோ பாலை பிடிக்கல. பிடிச்சினா ரன் அவுட் ட்ரை பண்ணியிருக்கலாம். ரிஸ்கி டபுள். ஸோ இதோட பவர் பிளே ஓவர் முடிவு கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஓவர் முடிச்சு ஸ்கோர் 11. ஒரு விக்கெட் இழந்து. ஸோ ஒரு ஓவருக்கு தேவையான ரன் ரேட் வந்திருக்குன்னு சொல்லலாம். பவர் பிளே யூஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்கோர் கொண்டு வந்திருக்காங்க. டேனி தரீஷ் நியூ பவுலர். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரஞ்சித் ஆன் ஸ்ட்ரைக். கொஞ்சம் அட்வான்ஸ் போயிடுச்சு பாலு. அடிச்சிருந்த அவுட்டு. ரிஸ்கி ரன். ஃபுல் பேஸில் ஒரு ஃபுல் டாஸ் ஸ்டம்பில் விட்டாருங்க. ஆக்சுவலி தப்பான பாலு. தப்பு தான் அவரே சொல்லிட்டார். பாலா நீ பேட்ஸ்மேன் 2 டவுனில். இப்போ ரைட் அண்ட் ரைட் காம்பினேஷன் உள்ள. சரியா பாடல. சான்ஸ் ஃபார் கேட்ச். சான்ஸ் ஃபார் கேட்ச். நல்ல டேக் அண்ட் சரவணானாங்க. ஸோ பாலா கோல்டன் டக்குன்ற முறையில் தன்னோட விக்கெட் லூஸ் பண்ணி வெளியே போகிறார். வெரி ஃபர்ஸ்ட் பால் பெரிய விக்கெட் எடுத்த வெற்றி கழிப்பில் இங்கே பிபிசி அதிரை. பேக் டு பேக் விக்கெட்ஸ் லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மோகன் நியூ பேட்ஸ்மேன். 1 more ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். பவுலர் டேனி அண்ட் ஹேட்ரிக். கட் ஷாட்.
பாலை கையில் பிடிக்கல, பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணியிருக்கலாம். ரன் அவுட்டு. சிங்கிள். வெல் போல், எக்ஸலன்ட் bowling. வைடியாக்கா. சூப்பர் டெலிவரி ஃப்ரம் டேனி. கேப்பில் தெரிச்சிட்டு போயிருக்கு. சூப்பராக ஒரு வெட்டினாருன்னு சொல்லலாம். வைடாக்கிங் லென்ஸில் இருந்த பாலை கரெக்டாக கொடுத்தார், பேஸில் பேட்டை. சூப்பர் பவுண்ட்ரி ஃப்ரம் ரஞ்சித் பேட்டில் இருந்து. கவர்சல் தெரிச்சிருக்கு. ஒரு 6 இந்த ஓவருக்கு. 2 ஓவர் முடியல. ஸ்கோர் 17. 3 விக்கெட் இழந்து நினைக்கிறேன். ஓரளவுக்கு ஸ்கோர் டீசெண்டாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. பேலன்ஸ் இருக்க ஓவரில் 33 ரன் கொண்டு வரணும் 3 ஓவருக்கு. ஸ்ரீனி வந்திருக்காரு லெஃப்டி. அவருக்கான 2வது ஓவர், மேட்சுக்கான 3வது ஓவர். என்னை கேட்டால் இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஓவராக இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஒன். வைடு +1. இலவசமாக 2 ரன் கிடச்சிருக்கு. ஸோ 3 ஓவருக்கு 31 இப்போ. ஸ்டாப் ஆனில் வேகமாக போயிட்டுருக்கு பால் அங்கே. ஆனால் போகாதுன்னு நினைக்கிறேன். நின்றுச்சு. ஐயோ, ஸ்டெம்பு பக்கத்தில் இருக்குன்னு நினச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். 3 ரன் ஓட்டாங்க. ஸோ மொதல் ஒரு பால்ல 5 ரன் கணக்கு. நல்ல ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். இங்கே பேட்ஸ்மேன்ஸ் ஓடி எடுக்க வேண்டியது ஓடி எடுக்கிறாங்க. மோகன் அண்ட் ஸ்ட்ரைக். வெல் பால், எக்ஸலன்ட் டெலிவரி. பிஃபோர் ரன் தான் இழுத்தார் பேட்ஸ்மேனை. ஸோ மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பால் தான் செலக்ட் பண்ணி அடிக்கணும். உங்களுக்கு 3 ஓவர் இருக்குது, 18 பால் இருக்குது. ஸோ அடிக்கக்கூடிய எபிலிட்டி உள்ள 2 பேட்ஸ்மேன்ஸ் உள்ள. ஸோ அந்த மைண்டை போட்டு கரெக்டாக பேலன்ஸ் உள்ள பாலை கீழே தள்ளிட்டு தப்பான 2 பால் மட்டும் செலக்ட் பண்ணி அடிச்சாங்கன்னா மேட்ச் கையில். ஸோ எப்படி ஆடுறாங்கன்னு பார்க்கலாம். அட்வான்ஸ் போயிடுச்சு. சிங்கிள். ஷாட்டுங்க. யோப்பா, ஹியூஜ் ஒன். சரியான ஸ்லாட்டில் இருந்த பந்து மொத்த உடம்பு பவரையும் போட்டு அடிச்சாருன்னு சொல்லலாம். எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தார் பேட்டன் தெரில. முதுகுக்கு பின்னாடி இருந்து எடுத்துகிட்டு வந்தார். பெரிய ஸ்விங்கு, ஸ்பீடாகவும் இருந்துச்சு. இதுதான் நான் சொன்னேன், தப்பான ஒரு பந்தை கரெக்டாக செலக்ட் பண்ணி அடிச்சாரு சொல்லலாம் ரஞ்சித். வெல் பால். அவர் ஏறி போனால் முடிஞ்ச வரைக்கும் இழுத்தாருன்னு சொல்லலாம். வைட் லைன் வரைக்கும் நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட். சிங்கிள். நல்ல கம்பேக் ஸ்ரீனி. நேருக்கு நேராக கொஞ்சம் வித்தில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆஹா, அந்த இடத்துல குத்தி லேசாக டிவேட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். 1 more பவுண்டரி. அவங்களுக்கு தேவையான ரன்ஸ் இந்த ஓவரில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். விக்கெட்ஸை விடாமல் பால் டு பால் தள்ளினாலே மேட்ச் கையில் நினைக்கிறேன். ஸோ யார் தப்பு பண்ணுறா, யார் கரெக்டாக பண்ணுறான்னு பார்க்கலாம். மேட்ச் லாஸ்ட் பால் வரைக்கும் ப்ரெஷராக போட நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஓவரில் இந்த மேட்ச்சில் இந்த ஓவர் முக்கியமான ஓவர்னு சொல்லியிருந்தேன். அந்த ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாறி இருக்கு. ஒரு 4 ஃபஸ்ட் பால் ஓடி +1 ஓடி எடுத்தாங்க. அடுத்த பால் 3 ரன் ஓடி எடுத்தாங்க. ஸோ 3 ஓவருக்கு 34 ரன் கொண்டு வந்திருக்காங்க. இஞ்சி உள்ள 12க்கு 16 ஆடணும். ஸோ இன்னுமே வாய்ப்பு இருக்குது 2 பேருக்கும் 50-50 சொல்லலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஓவர், மேட்ச் ஓவராக இருக்க போகுது. ஸோ இந்த ஓவரை பிடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக மேட்ச் ஸ்ட்ரைட்டாக போகும். வெல் பால், ஸ்லோயரா ஃப்ளைட்டடா கரெக்டான இடத்துல போட்டு வெளியே திருநாருன்னு சொல்லலாம். லெக் கட்டரில் ஸ்டாச்சு டாட் பால். முக்கியமான ஓவர், மேட்ச் ஓவர். அது போகிறதுக்கு இங்கே பிரகா. குட் ஷாட். பாலை வர விட்டு பலார்னு அரைஞ்சாரு. கேட்ச் ட்ராப்பு. கஷ்டமான கேட்ச் தான் அது. அந்த அவுட் ஃபீல்டில் பாலை பிடிக்கிறதே கஷ்டம். குயிக் கவர்வான் பலார்னு அரைஞ்சிட்டாரு. ஒரு ஆள் தான் அங்கே இருக்காரு. ஸோ அவர் தான் ஓடி எடுத்து ஆகணும். ஸோ இங்கே அலவுடு 2 ரன் ஓடி எடுக்க. போன பால் வீடு. லாஃப்டர் சான்ஸ் ஃபார் 1 bounce பவுண்டரி. சூப்பர் பிளே. மோகன் உண்மையில் ஒரு அண்டர்ரேட்டட் பிளேயர்னே சொல்லலாம். நிறைய மேட்ச் இந்த மாதிரி காப்பாற்றி கொடுத்துருக்காரு, நான் பார்த்துருக்கேன். ஸோ அவர் பின்னாடி அச்சு ஆட ஒரு உண்மையாக ஒரு நல்ல விஷயம். ஃபினிஷர் ரோலில் இருப்பார் எப்போவுமே அவர். ஸோ முக்கியமான நேரத்தில் முக்கியமான ஓவரில் ஒரு பவுண்டரி வித் கேப்பில் ஆள் இல்லாத இடத்துல மிட் விக்கெட்டில் போன பாலும் போயிடு. பிளைட். எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று ஆட விட்டுடலாம். பிஃபோராக போட்டு லூஸ் பாலுக்கு வெயிட் பண்ணுறாங்க. அந்த பால் விழுகும்போது தான் அடிக்கிறாங்க. தெளிவாக மைண்ட் செட் பண்ணி ஆடுறாங்கன்னு சொல்லலாம் 2 பேட்ஸ்மேனும். லாஸ்ட் 1 பால் 7 பாலுக்கு 6 ஆடணும். ஹைட்டு போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போல. பால் யாராச்சும் வர முடியுமான்னு பார்க்கலாம். பாலுக்கு யாரும் வரல. 3 ஓட்டாங்க. 16 ரன் தேவை அப்படின்ற நிலைமையில இருந்து 13 ரன் கொண்டு வந்துட்டாங்க மேட்ச் ஓவரில். ஸோ மேட்சே அவங்க பக்கமாக திருப்பிட்டாங்கன்னு சொல்லலாம். 3 விக்கெட் போன நிலைமையில்
மோகனன், மாத்துகை, ரஞ்சித் இங்கே சூப்பராக ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். பேசி ஆடினாங்க உள்ள நல்லாவே. தெளிவான பேட்டிங், லூஸ் பாலை மட்டும் பனிஷ்மெண்ட்டு, மற்ற எல்லா பாலையும் தெளிவாக கீழே தள்ளினாங்க. ரன்ஸ் ஆக்குனாங்க, ஓடி எடுக்க வேண்டியது ஓடி எடுத்தாங்க. கடைசி 6 பாலுக்கு 3 ரன் தேவைன்ற மேலே சஜித் வந்திருக்காருங்க. வெல் போல், வைட் ஆக்கிங் லென்த்து, ஓடி எடுக்கப்பட்ட 2. ஸோ மேட்ச் இங்கே டை ஆகுது. ஸ்கோர்ஸ் லெவல் அல்ல ஷாட். ஸோ வி ஃபினிஷ் ஆஃப் இன் ஸ்டைல். மேட்ச் வான் பை வீகன் ஸ்டார் ராசிபுரம். உள்ளூர் கிரிக்கெட் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னைக்கு முதல் அணியாக டிசைடிங்க்கு முன்னேறி போகிறாங்க.